ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வின் பிரேக்கர்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். நான் ஏன் ப்ரோ இந்த சீரீஸை பார்க்கணும்? அதுக்காக நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே இது சும்மா வெறும் இந்த ஃபைட்டிங் சீரீஸ் மட்டும் இது கிடையாது நண்பா. சும்மா மாடு மாதிரி அச்சுப்பானுங்கடா அப்படின்ற கதை இந்த வின் பிரேக்கர்ஸில் கிடையாது, ஓகேவா? இட் ஸ்பீக்ஸ் அபவுட் சம்திங். ஸோ அந்த சம்திங் தான் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே ஆக்சுவலாக தெரியும், ஓகேவா? பட் நம்ம அதை சில நேரத்தில் மறந்துடுவோம். அந்த சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் இந்த வின் பிரேக்கர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ், ஓகேவா? அப்படி அது என்னதான் ப்ரோ நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளான திங்ஸ் தான் கைஸ். சிம்பிளான திங்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மறந்துருப்போம், ஓகேவா? அந்த சிம்பிளான திங்ஸை தான் உங்களுக்கு இந்த வின் பிரேக்கர்ஸ் கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். சின்ன விஷயங்கள் வித் அந்த ஃப்ரெண்ட்ஸோட காமிச்சது அண்ட் வித் அந்த கேங்கோட காமிச்சது, வித் காமெடியோட காமிச்சது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வின் பிரேக்கர்ஸில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க அப்படி பார்ப்பாங்களோ, மற்றவங்க இப்படி பார்ப்பாங்களோ அப்படிலாம் பார்க்காம ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை பண்ணுங்கள். ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், நம்மளுமே அதை அப்படி பண்ணணும், ஓகேவா? மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அப்படிலாம் பார்க்காம ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு தான் இந்த வின் பிரேக்கர்ஸில் சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த வின் பிரேக்கர்ஸ் சொல்கிறது ட்ரஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் நம்பணும். நீங்கள் பார்க்குற எல்லாரையுமே சந்தேகப்பட்டால் அது ஒரு நல்ல வாழ்க்கையாக அது கரெக்டாக போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கள. நான் நம்பிக்கை வச்சவங்களாம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு டேரக்டர் ஆக்சுவலாக அதை பக்காவாக சொல்லியிருக்காரு. நான் அந்த கிளிப் கிடச்சா நான் போடுறேன். நம்ம நினச்சி பார்க்காதவங்க நம்மளை சீட் பண்ணுறப்போ நினச்சி பார்க்காதவங்க உங்களை நல்லாவும் வச்சுருந்துருக்காங்களே. ஆக்சுவலாக நான் உங்களை கண்மூடித்தனமாக வெறும் நம்ப தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்பிக்கை இல்லாமல் எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படுறதுன்ற வேறு, அண்ட் கண்மூடித்தனமாக ஒருத்தரை மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்றது வேறு அது, ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இந்த வின் பிரேக்கர்ஸில் சொல்கிறாங்க. அடுத்தது வின் பிரேக்கர்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்களோட கை எப்போ ஆக்சுவலாக வெயிட்டாக இருக்கோ அப்போ தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ உங்களோட கை அது வெயிட்டாக இல்லைன்னா உங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கை எப்போ ஆக்சுவலாக வெயிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வின் பிரேக்கர்ஸ் பார்த்து ஆக்சுவலாக நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, மற்றவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் அந்த கை ஆக்சுவலாக வெயிட் ஆகும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கே ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும். பட் அதை நீங்கள் மறந்துருப்பீங்க, ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி அப்போது வின் பிரேக்கர்ஸ் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினாங்க, அவ்வளோதான், சிம்பிள். என்ன ப்ரோ வலைன்னு சும்மா அப்படி இப்படின்னு பேசினே இருக்கீங்க, இதை கடைசியாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது, அண்ட் ஃப்ரெண்டோட அந்த பாண்டிங் காட்டுறதுலாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது, அண்ட் காமெடி இது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ், அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் மற்ற கேங்குள்ளே நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்போது இது மஸ்ட் டு வாட்ச் சீரீஸ், நம்ம இதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது, ஓகேவா? இந்த பேலன்ஸ்ட் வித் காமெடி அண்ட் ஆக்ஷனோட காட்டுறது தான் இந்த வின் பிரேக்கர். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் பார்க்கலாமான்னு வேணாமான்னு பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் நான் பார்த்தது தமிழ் டப், அண்ட் செகண்ட் சீசன் நான் பார்த்தது ஜாப்பனீஸில் தாங்க நான் பார்த்தேன். எதனால ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வின் பிரேக்கரை நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன், ஓகேவா? ஏன்னா இது போன வருஷம் தாங்க ஆக்சுவலாக வந்தது, ஓகேவா? அப்போவே பார்த்துட்டு சரி நேரத்துக்குடா பார்த்துக்கணும் மாடு மாதிரி அச்சுப்பானுங்க அப்படின்னு சொல்லி
ஆக்சுவலாக நான் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டேன், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ தான் வந்து ஸோ கிரன்ச்சி ரோல் வந்து இதுக்கு வந்து தமிழ் டப் பண்ணாங்க போல். ஸோ அப்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் வந்து டே மச்சான் இது போய் பாரு, ஸோ இப்போது வந்து இது வந்து தமிழ் டப்பில் வேறு இருக்குது, ஸோ நீ போய் கண்டிப்பாக பாரு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே தமிழ் டப்பில் இருக்கே, சரி பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தேன். அண்ட் வந்து நான் பண்ணது தப்புன்னு வந்து எனக்கு இந்த வின் பிரேக்கர்ஸ் இது வந்து காட்டிடுச்சு. பார்க்குறத விதத்துமே நம்ம அப்படி வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மற்றவங்க சொல்கிறத வச்சுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு இந்த வின் பிரேக்கர்ஸ் இப்போ காட்டிடுச்சு. ஸோ நான் வந்து மனுஷங்களை வந்து நான் பார்த்தோன்னே கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன் கைஸ். பட் இது சரி ஓகேடா என்னடா இருக்க போகுது, சும்மா அடிச்சுப்பானுங்க, ஓகே என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு அப்படி தான் நான் விட்டேன். பட் இது வந்து டே நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, இனிமேட்டு ஜட்ஜெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு இந்த சீரீஸ் கண்டிப்பாக சொல்லுது. இப்போதுலேருந்து வந்து நான் வந்து வளன்னு பேசினிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நீங்கள் தமிழ் டப்பில் பார்க்கணுன்னா கூட கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து கிரன்ச்சி ரோலில் வித் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு கிரன்ச்சி ரோலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாமான்னு வேணாமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கனாலும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு போங்க. அண்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். ஸோ அன்டில் தென் பீஸ்.